இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூஸ் பிடிக்காத குழந்தைங்களே இல்லை. நம்ம வீட்டில் என்ன ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்துல குழந்தைங்க இப்போ வந்து பாட்டில் ஜூஸ் எல்லாருமே வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இதுல வந்து நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா ட்ரிங்க்ஸ் வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. அதுதான் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பாதாம் பிசினை ஒரு 1/2 கப் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியா இருக்கணும். ஒரு பாதி தேங்காவை ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கட்டி தேங்காய் பாலா எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் டேஸ்ட் வந்து செமையா இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து வீட்டுல இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆப்பிள், மாதுளப்பழம், திராட்சைப்பழம் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்க இது கூட கிரீன் கிரேப் சேர்த்துக்கலாம், டிராகன் ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ லிச்சி சீசன்ல இருக்குது, லிச்சி சேர்த்துக்கலாம், மாம்பழம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட சியா சீட்ஸும் ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா அதுவும் டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். குழந்தைங்க வந்து ஃபுல்லாவே இப்போ ஜில்லுன்னு குடிக்க பழகிட்டாங்க. அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே குடிச்சாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். இதுல நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி வந்து இன்னும் நம்ம சேர்க்கும் போது ஹனி உடம்புக்கு ஹெல்த்தி தான், நமக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸ் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதை டாப்பிங் பண்ணி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜூஸை வந்து இந்த கிளாஸ்ல ஊத்திக்கலாம். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து டாபிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா நீங்க வந்து வீட்டுல வந்து சாக்லேட் சிரப் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். இல்லாட்டி ஹனி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். என்ன செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க, வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷனே பண்றோம். இந்த மாதிரி சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க, இல்ல ஹனி சேர்த்துக்கோங்க. எதுனாச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல லயன் டேட் சிரப் வச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது விரும்பி குடிப்பாங்க. நமக்கும் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.